அதிதூதரின் வரலாறு. இவரின் வரலாறை தெரிந்து கொள்ள இக்காணொளிக்கு செவி கொடுப்போம். விண்ணுலகில் நவவிலாச வான தூதர்களின் தலைவர் புனித மிக்கேல். உலகம் படைக்கப்படும் முன்னர் தூதர்களின் விடிவெளி என அழைக்கப்பட்டவன் லூசிஃபர். உலகிற்கு மீட்பர் தேவை, மீட்பது தன் மைந்தர் என இறைவன் திருவுளமானார். அதிதூதராகத்தான் இருக்க மனு உரு எடுக்கும் மீட்பரை ஆராதிக்க மாட்டேன் என்ற இருமாப்பு லூசிஃபரில் எழுந்தது. அகங்காரம் கொண்டான், ஆணவத்தால் தேவனையே எதிர்த்தான். நல்வழி காட்ட மிக்கேல் அதிதூதர் விரைந்தார். அவரின் நல்லுரைகளை உதறி தள்ளினான் லூசிஃபர். பரத்தில் பணிவதை விட நரகில் ஆட்சி புரிவதே மேல் என்றான். இறைவனுக்கு நிகரானவன் யார் என வீர முழக்கமிட்டு போராடி லூசிஃபரையும் அவன் சாகக்களையும் எரிநகரில் வீழ்த்தினார் மிக்கேல் அதிதூதர். மிக்கேல் என்பதன் பொருள் இறைவனுக்கு நிகரானவன் யார் என்பதே. காட்சியாகமத்தில் பின்பு ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சாத்தான் என்று சொல்லப்பட்ட ஆதி சர்ப்பமாகிய பறவை நாகத்தை அவர் பிடித்து 1000 வருடமளவாக அவர் கட்டி வைத்து அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு அதை பாதாளத்தில் தள்ளியடித்து அதன் மேல் முத்திரையிட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு 1000 வருடங்கள் என்பது அநேக யுகங்களை குறிக்கும். இவ்வாறு குறிப்பிடப்பட்ட தேவன் தூய மிக்கேலே. காட்சியாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. மிக்கேலும் அவர் தூதர்களும் பறவை நாகத்தோடு யுத்தம் செய்தார்கள். பறவை நாகமும் அவனுடைய தூதர்களும் யுத்தம் செய்தார்கள். அவர்கள் ஜெயங்கொள்ளவும் இல்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடம் அது முதல் காணப்படவும் இல்லை. அப்படியே ஆதி சர்ப்பமாகிய அந்த பெரிய பறவை நாகம் வெளியே தள்ளப்பட்டது. அதற்கு பேய் என்றும் சாத்தான் என்றும் பெயர். அது பூமியிலே வீழ தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இதனால்தான் தூய மிக்கேல் அதிதூதரின் சொரூபத்தில் அவர் பாதத்தின் கீழ் பசாசு மிதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். பசாசுக்கு அதிதூதர் மிக்கேல் என்றாலே நடுக்கம். அவரிடம் போரிட்டு வெற்றி கொள்ள அதனால் இயலாது. அதிதூதர் மிக்கேல் வல்லவை மிக்கவர், ஆயினும் தாழ்ச்சி உடையவர். அவர் சமாதான தூதன். மரண வேளையில் நம்மிடமிருந்து பசாசுகளை ஓட்டுபவர். உலக முடிவில் எக்காலம் ஊதும் அதிதூதர் அவர் என கருதப்படுகிறது. இதனை அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு காவலாக சேனை தலைவரான மிக்கேல் எழுவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். யார் யார் பெயர் நூலில் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்ணில் உறங்குகிற பலரும் சிலர் முடிவில்லா வாழ்வடைவதற்கும் சிலர் முடிவில்லா இழிவுகளுக்கும் நிந்தைகளுக்கும் ஆளாவதற்கும் எழுந்திருப்பார்கள். தானியேல் நூலில் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 இந்த வேத பகுதி உறுதிப்படுத்துகிறது. 13ஆம் சிங்கராயர் பாப்பிரை ஒரு தினம் திருப்பலி நிறைவேற்றி முடித்தவுடன் மூர்ச்சையானார். யாவரும் அவர் இறந்து விட்டார் என எண்ணினர். வெகு நேரத்திற்கு பின் அவர் சுயநினைவு பெற்றார். திருச்சபையின் மீது சாத்தானால் வர இருக்கும் தீதுகளை அவர் காட்சியாக கண்டார். தூய மிக்கேல் அதிதூதர் விரைந்து வந்து சாத்தானுடன் போர் செய்து அதனையும் தோழர்களையும் நரகத்தில் தள்ளியதையும் அக்காட்சியில் அவர் கண்டார். உடனே தூய பிதா அவர் மீது ஒரு ஜெபத்தை எழுதி உலகமெங்கும் அது செய்யப்பட வேண்டுமென ஆணையிட்டார். திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே அவர் திருச்சபையின் காவல் தூதராகவே போற்றப்பட்டார். ஆயினும் 5ஆம் நூற்றாண்டில்தான் அவர் திருநாள் செப்டம்பர் 29ஆம் நாள் கொண்டாடப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இதிலிருந்தே மைக்கேல் மாஸ் விடுமுறை தோன்றியது. கிபி 404 தூய மிக்கேல் காட்சி தந்ததால் சிபான்ட்ரோ என்ற இடத்தில் உள்ள குகையொன்று சிறப்பு பெற்றது.
சிபான்ட்ரோ மக்கள் மீது அண்டை நாட்டர் படையெடுத்திட முயற்சிகள் செய்த வண்ணம் இருந்தனர். பக்தியுள்ள ஆயர் தங்களை காத்திட அதிதூதர் தூய மிக்கேலிடம் மன்றாட மக்களை கேட்டுக்கொண்டார். போருக்கு முந்தின இரவு அதிதூதர் ஆயருக்கு காட்சியளித்து அடுத்த நாள் பகைவர்கள் தோற்று ஓடிடுவர் என்றார். அடுத்த தினம் யுத்தம் ஆரம்பமானதும் பெரும் புயல் வீசியது. பயங்கர இடியும் மின்னலும் ஏற்பட்டன. மின்னல் அம்பு போல் பாய்ந்து பகைவரை தாக்கின. எதிரிகள் எதிர்க்க இயலாது படைகளம் விட்டு பயந்து ஓட்டம் பிடித்தனர். புறமுதுகு காட்டி ஓடினர். இவ்வெற்றியின் நினைவாக அங்கு இருந்த கெபி ஒரு ஆலயமாக மாற்றியமைக்கப்பட்டது. பல புதுமைகள் இங்கு நடந்தேறின. திருச்சபையும் அவருக்கு திருநாள் அமைத்தது. செப்டம்பர் 29 அவர் திருநாள் சிறப்பிக்கப்படுகிறது. பசாசுகளின் சகல மாயங்களில் இருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதிதூதர். போர் வீரர்களின் பாதுகாவலராகவும் அவர் புகழப்படுகிறார். உலகம், உடல், அழகு என்பனவற்றுடன் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றியடைய அவரின் உதவி நமக்கு தேவை. எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும். அதிதூதர் மிக்கேல் வலிமை பொருந்தியவர், திருச்சபைக்கு பாதுகாவலர், கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் பாதுகாவலர். அது மட்டுமின்றி உத்தரகிர ஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே, அவர்களை தேற்றுபவரும் புனித மிக்கேலே. மரித்தோருக்கான திருப்பலியில் தேவரீர் முற்காலத்தில் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வாக்களித்த பேரின்ப ஒளிக்கு அவர்களை வெற்றி கொடி தாங்கும் தூய மிக்கேல் தூதர் அழைத்து செல்வாராக என வேண்டப்படுகிறது. நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் தூய மிக்கேல் அதிதூதர். அணுகுவோரை ஆதரிப்பவர் தூய மிக்கேல் அதிதூதர். வேண்டுவோரை வாழ வைப்பவர் தூய மிக்கேல் அதிதூதர். நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரை அனுதினமும் வேண்டிடுவோம்.